ஊராட்சியில் கோவில் இடங்கள் தனிநபர் ஆக்கிரமிப்பு முறைகேடாக பட்டா வழங்கிய அதிகாரிகள் அதிர்ச்சியில் கோவில் நிர்வாகத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா களபம் ஊராட்சிக்கு உட்பட்ட தில்லைவனத்தில் அமைந்திருக்கும் தில்லைநாயகி அம்மன் கோவில் இடம் சர்வே எண் 100 மற்றும் 102 உள்ள இடத்தை அளந்து அத்து செய்து தருமாறு இந்த கோவிலுக்கு பாத்தியப்பட்ட புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகிய மாவட்டங்களில் வசிக்கும் சுமார் பல நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு மேல் பல தலைமுறைகளாக வழிபட்டு வரும் இந்த கோவில் இடத்தை ஆண்டிக்கோன் பட்டியை சேர்ந்த கருப்பையா மகன் கோவிந்தராஜ் என்பவர் சர்வே எண் 100 2ஆக ஆக்கிரமிப்பு செய்துள்ளார். எனவே இதனை சரி செய்து அரசு ஆணை பிறப்பித்து நில அளவை செய்து மீட்டு தருமாறு அதிகாரிகளுக்கு கோவிலுக்கு பாத்தியப்பட்ட நபர்கள் பலமுறை மனு அளித்துள்ளனர். நிலத்தினை நன்கொடையாக அளித்த நபர்கள் இல்லாமலே தனிநபர்களுக்கு பட்டா வழங்கியது மிகவும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. நில அளவையில் கோவிலுக்கு பாத்தியப்பட்ட குடும்பத்தினர், கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர், சர்வேயர் சம்பவ இடத்திற்கு வந்து முறையாக நில அளவை மேற்கொண்டனர். ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் ஆக்கிரமிப்பு செய்த இடங்களில் மலர் செடிகள் மற்றும் சோளக்கதிர்கள் பயிர் செய்து வந்ததால் ஆக்கிரமிப்பாளரே முன்வந்து அறுவடை செய்தவுடன் நிலத்தினை சம்பந்தப்பட்ட கோவிலுக்கு ஒப்படைத்து விடுகிறேன் என வாக்குமூலம் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் JCB இயந்திரம் கொண்டு கோவிலை சுற்றி அனைத்து பகுதிகளிலும் சுத்தம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா மாங்கோட்டை வட்டம் களப ஊராட்சியில் அமைந்திருக்கக்கூடிய தில்லைநாயகி அம்மனுடைய ஆலயத்தை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆதி காலத்திலிருந்து பல தலைமுறைகளாக புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் இந்த மாதிரி பல்வேறு மாவட்டத்திலிருந்து வந்து கிராம குலதெய்வ வழிபாடு மூலமாக வருடம் வந்து இந்த வனத்தில் வந்து தில்லைவனம் என்று அழைக்கக்கூடிய இந்த தில்லைநாயகி அம்மன் கோயிலில் வந்து நாங்கள் வந்து வருடம் சிறப்பு பூஜை நடத்தி கிடாவெட்டி பூஜை நடத்துவோம். இதில் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ ஒரு 4 தலைமுறைக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் இடம் வந்து ஆக்கிரமிப்புக்கு போயிருச்சு. அதுக்கடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் வந்து சில விஷயங்கள் தெரியாமல் மறந்துருச்சு. அதை வந்து இப்போ நாங்கள் அடுத்த இளைய தலைமுறைகள் வந்து கண்டுபிடிச்சி இந்த இடத்தை எடுப்பதற்கு நாங்கள் போய் டாக்குமெண்ட் எல்லாம் போய் பார்க்கும் பொழுது இந்த கோவில் இடத்துல இருக்கக்கூடியது கொஞ்சோண்டு இடமா தான் இருக்குது அப்படி சொல்லி எங்களுடைய முன்னோருடைய தலைமுறைகள் சொல்லுறதுனால நாங்கள் பயந்துட்டோம். ரெக்கார்டு பூரமாக நாங்கள் போய் எடுத்து பார்க்கும்போது கோவில் இடம் கிட்டத்தட்ட ஒரு 9 ஏக்கருக்கு மேலே இந்த கோயிலோட சுற்றி இருக்குது. ஆனால் இந்த கோவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 163 இயர்ஸ் மட்டும் தான் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். மீதம் இருக்கக்கூடிய 144 இயர்ஸ் வந்து ஆக்கிரமிப்பு போயிடுச்சு. அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 144 இயர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 55 இயர்ஸ் கோவில் இடம் இருக்குது. அந்த கோவில் இடத்துல இருக்கக்கூடிய பேப்பரே இங்கே இருக்கக்கூடிய இந்த லோக்கல் கிராம மக்கள்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு கொள்மாடு பண்ணி அவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. அது ரோஸ் தோட்டங்கள் இந்த விவசாயம் பண்ணி நாங்களும் பல முறை சொல்லி பார்த்தோம். அவங்க வந்து எடுக்கிற மாதிரி தெரியலை. இப்போ முறைப்படி நாங்கள் சட்ட ஆவணப்படி எடுத்து இந்த அளக்கிறதுக்கு இன்றைக்கி வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 144 இயர்ஸை வந்து கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி வேற்று சமுதாயமாக இருக்கக்கூடிய கலியக்குணர் மெய்யக்குணருடைய வாரிசுதாரராக இருக்கக்கூடிய செல்லையாக்குணருடைய மகன் இவர் வந்து பார்த்திங்கன்னா மெய்யக்குணருடைய மகன் இவர் வந்து இந்த கோயில் இடத்த எங்களுக்கு நாங்கள் கோயிலுக்கே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 144 இயர்ஸ் கோயிலுக்கே தானமாக கொடுத்துட்டாங்க. அந்த இடத்த அந்த பூர்வீக சொத்தை வந்து கொடுத்துருக்காங்க ஜமீன்தார் காலத்திலிருந்து. அந்த 144 இயர்ஸில் தான் இப்போ 99 இயர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்கிரமிப்பில் இவங்களுடைய வாரிசுதாரரே எழுதி கொடுத்தது மாதிரி ஒரு போலி ஆவணமாக ரெடி பண்ணி எங்களையே எங்களுடைய வழிபாட்டுக்கு தடையாக இருந்து மக்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 55 இயர்ஸை மட்டும்தான் நாங்கள் இப்போ வழிபாட்டுக்கு எடுத்திருக்கோம். மீதம் இருக்கக்கூடிய 99 இயர்ஸையும் நாங்கள் வந்து சட்டப்படி நாங்கள் ஆவணத்தை கோர்ட்டில் கேஸை போட்டு எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து முயற்சி செஞ்சுருக்கோம். அதுக்கு வந்து இடம் கொடுத்ததுக்கான அந்த மாட்டு சமுதாயத்தினுடைய இவங்க இதை நாங்கள் உறுதியாக கோவிலுக்கு இடத்தை எடுத்து கொடுத்துருக்கு நாங்கள் உறுதியாக நிற்கிறோம் அப்படிங்கிறது சாட்சிக்காரராக ஐயா இருக்கிறாரு. ஐயாவுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி ஐயா. உங்கள் பேர்? என் பேர் உதயகுமார். எங்களுடைய பூர்வீக இடத்தை தில்லைநாயகி அம்பாளுக்கு நாங்கள் கோவிலுக்கு இனமாக விட்டு கொடுத்தோம். அந்த இடத்தை யாரை தனிநபர் ஒருவர் பட்டா மாறுதல் பண்ணி அனுபவம் பண்ணிட்டு வரார். இதை மீட்டு எடுத்து கொடுத்து கோயிலுக்கே ஒப்படைக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். இப்போ நீங்கள் எதுவும் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்களா? கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன் 1980
இல்லை கோயிலுக்கு கொடுத்தீங்களா? இப்போ ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்க ஆளுக்கு கொடுத்துருக்கீங்களா? கோயில் கொடுத்துருக்கீங்க. சரி, இது வருவாய்த்துறை வந்து உங்கள்கிட்ட எதுவும் ஒப்புதல் கேட்டு வாங்கினாங்களா? இல்லை, உங்கள் அனுமதி இல்லாமல் அதை வந்து பட்டா போட்டிருக்காங்களா? சரி, இது இப்போ சம்மந்தமாக யார்கிட்ட முறையிட்டு இருக்கீங்க? இது சம்மந்தமாக நான் அவங்கள்ட்ட தான் முறையிட்டு இருக்கேன். சரி, கவர்மெண்ட்டுக்கு போகல, அந்த சமூக மக்கள்கிட்ட முறையிட்டு எடுக்க சொல்கிறீங்க. சொல்லியிருக்கேன். ஓகே. உங்கள் பேர் ஐயா? என் பேர் செல்லையா. பொறுப்பா. கோயிலுக்கு சந்தோஷமா